ஸ்விக்கி பண்ண வேண்டாம், ரொம்ப சுலபமாக வீட்டில் செய்யலாம். வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ஃபிங்கர்ஸ் செய்யலாம் வாங்க. இந்த சிக்கன் ஃபிங்கர்ஸ் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ அடுத்த முறை நீங்கள் சிக்கன் வாங்குறப்ப இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்படி ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்தே வாங்கவே மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 இல்லை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும், ஆனால் கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே போல் கட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இதில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பவுடர் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். பட் ஆனால் இஞ்சி பூண்டு பவுடர் சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இப்படியே தான் இந்த முட்டை வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப அழுத்திலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1/4 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவு பாருங்கள் சிக்கனில் நல்லா கோட் ஆகிருக்கு. இதே போல் நல்லா கோட் ஆகணும். இப்போ இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தனியாக எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சேர்த்த பிறகு ஒரு நிமிஷத்துக்கு இதை டச் பண்ணக்கூடாது. 1 மினிட்க்கு அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணலாம். சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வெளியில் நல்லா கிறிஸ்ப் ஆகிற டைமில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒரே டைமில் நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர் வந்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மற்ற எல்லாமே பேட்ச் வைஸில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அடுத்த முறை நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண மாட்டீங்க, வீட்லேயே செய்வீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் சிக்கன் இப்படி செஞ்சு கொடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.